வழக்கம் போல் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பொத்தாம் பொதுவாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பல இடங்களில் அதிமுக தலைவர்கள் பேட்டி கொடுப்பாங்க. இப்போ சட்டசபையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இவர் ஓரிரு தினங்களுக்கு முன்பாக என்ன சொன்னார்? த்ரிஷா வீட்டிலிருந்து விஜய் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். இவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் 1008 இருந்தாலும் அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்களே அப்படி ஒரு கருத்தை பொதுவெளியில் சொன்னீங்கன்னா அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு உங்கள் கட்சி தொண்டர்களிலிருந்து பல பொதுவான நபர்கள்லாம் என்னெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. த்ரிஷாவும் ஒரு பெண் தானே, அவர்களுக்கும் உணர்வுகள்னு இருக்கும்ல, எனக்கும் அவருக்கு என்னமே சம்மந்தமே இல்லைடா, என்ன ஏன்டா உள்ள இழுத்து விட்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இது பெண் பாதுகாப்பில் வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு மோடி அரசாங்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் பல மாநிலங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களாக இருக்குது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் பாதுகாப்பாக இல்லைன்னு ஒன்றிய அரசினுடைய தரவுகள் சொல்லுதுன்னு அதே சட்டமன்றத்தில் முதல்வர் பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். நம்ம 2 பேரும் வேணால் விவாதிக்கலாம், தமிழ்நாட்டினுடைய தரவுகள் குறித்தும் பாஜக ஆளும் அரசுடைய தரவுகள் குறித்தும் நம்ம விவாதிக்கலாம், நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.